ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் 31 முதல் ஏப்ரல் 6 வரையிலான ஞாயிறு முதல் அடுத்த திங்கள் முதல் அடுத்த ஞாயிறு வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசி பகுதியில் சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமை தான் சந்திராஷ்டமம். சனிக்கிழமை நைட்டு 11:25 சனி ஆரம்பிக்குது. அப்போ சனிக்கிழமையை நம்ம விட்டுறலாம். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை முழுக்கவே உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆக அடுத்த வாரம், இந்த வாரத்தின் இறுதியில மார்ச் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாரத்தின் இறுதியில ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம்ன்றதுனால பெரும்பாலும் இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லைன்னே நீங்க வச்சுக்கலாம். முதல் பகுதி நல்லாவே இருக்குது. 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம்னு 3 இடங்கள்ல அப்படியே வலுவான ஒரு அமைப்புல ராசிநாதன் கூட அடுத்த மாசம் உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியிலிருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கோல்டன் பீரியட் என்று சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், அதற்கடுத்து உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார். அப்படியே ஒரு பொற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நடக்கப் போகிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இப்போது கடன் தொல்லையில், நோய் தொல்லையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல ஒரு வாரமா அந்த வாரம் வரும். அடுத்த மாசத்திலிருந்து நல்லா இருக்க போறீங்க. அடுத்த மாசம் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னாலே இந்த மாசத்திலிருந்து அதுக்கான பாசிட்டிவ் திங்ஸ், ஃபவுண்டேஷன் போன்றவைகள் நடக்க வேண்டும். அது கண்டிப்பாக நடக்கும். சந்திராஷ்டம தொல்லைகள் பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா வாரத்தின் கடைசி அமைப்புல ஓய்வு நாட்கள்ல தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால இந்த வாரத்துல தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு. என்ன ஒண்ணு, கடன் பற்றிய கலக்கங்கள் கொஞ்சம் இருக்கும். பெரியவர்களுக்கு நோய் பற்றிய அமைப்புகள் கொஞ்சம் இருக்கும். எதிர்ப்புகள் இப்படி இருக்குதே, கண் திருஷ்டியா இருக்குதே, எல்லாரும் நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்களே என்கின்ற மாதிரியான ஒரு சோதனை அமைப்புகள் இப்போது கடன், நோய், எதிரி போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா சந்திரன் ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றதுன்றது, அதுவும் உச்ச சுக்கிரன் 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். வலுவான எதிரிகளை இருந்தாலும் கூட இறுதியில தனுசு ராசிக்காரங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. சந்திராஷ்டமம் பெரிய தொல்லைகளை கொடுக்காத நல்ல வாரம் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு உன்னதமான நல்ல வாரம் இந்த வாரம். 4, 5, 6, 7ஆம் இடங்கள்ல போய் சந்திரன் வலுவாக இருக்கிறார். வாரம் முழுவதும் குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. ஏதாவது ஒரு முக்கியமான மாற்றம் இருக்குதுங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் தேதி மாறக்கூடிய செவ்வாய் மாற்றத்தின் மூலமாக ராசியை செவ்வாய் பார்ப்பது என்பது கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். மனைவி ஏதாவது கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றது, கணவன் ஏதாவது கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றதுன்னு ஒரு கோபதாபங்கள் இருந்தாலும் கூட மனைவியால் லாபம், கணவனால் லாபம், காதலன் காதலி உறவுகள்ல லாபம் என்கின்ற அமைப்பு 11ஆம் அதிபதி 7வது வீட்டில் நீச்சமடைகின்ற அமைப்பினால சர்வ நிச்சயமாக உண்டு. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். 7.5 சனி என்கின்ற மாபெரும் இருட்டு உங்களை விட்டு வெளியே போய்விடுச்சு. ஒரு 2 நாள் ஆச்சு. அதாவது 7.5 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டது எல்லாமே படிப்படியாக ஒரு 7.5 மாதங்களில் தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமா உண்டுங்க. கெட்டது உடனே நடக்கும், மெதுவாக தான் நல்லது நடக்கும்ன்றது அடிக்கடி சொல்லுவேன். கவலையே பட வேண்டாம். மெதுவாக நல்லவைகள் நடக்கும். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், நல்ல வியாபாரம் இருக்கும். என்ன கிடைக்காமல் தவிக்கிறீர்களோ அது கையில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல கணவன் அமைவார், நல்ல மனைவி அமைவார். மனசு கொஞ்சம் நிச்சலனமாக, அதாவது எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்கள் இன்னொரு சுற்று வரப்போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சுற்று பெருக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லுவேன். எல்லாவற்றிலும் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய சூழல் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகரம் சிகரத்தில் ஏறப்போகிறது. தகரத்தை நீங்கள் தொட்டாலும் அது தங்கமாகும் என்பது மிகைப்பட்ட வார்த்தை கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை விட 2 மடங்கு பலன் தரக்கூடிய அளவுல பரம்பொருளும் கிரகங்களும் தயாராக மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கிறது என்பதால் இந்த வாரத்திலிருந்தே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பீரியட்னு சொல்லுவேன். யார் சொல்றதையும் காதல போட்டுக்காதீங்க. எந்த ராசி பலன்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே நல்லா இருக்கும் என்பதுதான் உண்மை. படிப்படியாகத்தான் நல்லா இருக்கும். எதையும் சாதிப்பீர்கள். மகரம் உண்மையில் சிகரத்தில் ஏறும். வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகி ஒரு 2 நாள் ஆச்சு. மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்குமான ராசி பலன் இது. சிறப்பா இருக்க போறீங்க. அதுலேயும் புரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் புடுங்கி எடுத்துருச்சு. ஒரு 2 வருடமாக ஜோதிடர்களிடம் அதிகம் ஜாதகம் பார்க்க வந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். நீங்க கும்பராசி இல்லை, உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு கும்பராசி இருந்தாலும் போட்டு பெரட்டி தலைகளை அடிச்சு மரத்துல கட்டி, தென்னை மரத்துல கட்டி தொங்க விட்டார் சனி பகவான். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட சோதனைகளை அனுபவித்த அத்தனை கும்பராசிக்காரர்களும் நன்றாக இருக்க போறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. படிப்படியா நடக்கும்.
கோபுரத்தில் ஏறணும்னா முதல் படிக்கட்டு, 2வது படிக்கட்டு, 3வது படிக்கட்டுன்னு ஏறணும். இந்த சூழ்நிலை புலி வருதுன்ற கதையா ஜென்மச்சனி விலகி முடிஞ்சிருச்சு. இனிமே அதை பத்தி திரும்பி பார்க்காதீங்க. பணம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, உறவுனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஃப்ரெண்ட்ஸ்னாலும் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அம்மா அப்பா எப்படி திட்டுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு, புருஷன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு, லவ் எப்படி பிரேக்கப் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு, பொம்பளை எப்படி கழுத்திருப்பான்னு தெரிஞ்சு போச்சு, ஆம்பளை எப்படி கழுத்திருப்பான்னு தெரிஞ்சு போச்சு. இத்தனை அமைப்புகளும் கும்பராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல உண்மையிலே நடந்துருச்சு. ஒரு 10% பேர் தான் நல்லா இருந்தீங்க. ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10% பேருக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை. அப்பாடா இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, இதெல்லாம் நல்ல வேலை எனக்கு நடக்கலையே அப்படின்ற மாதிரி அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறீங்க. ஆனால் 90% பெரும்பாலும் எந்த கும்பராசிக்காரர் எடுத்துக்கிட்டாலும் எடுத்த உடனே விம்மல், வேதனை, அழுகை தான். அவங்க எல்லாம் இனிமேல் நல்லா இருக்க போறீங்க, கவலைப்படாதீங்க. இழந்த வேலை, இழந்த மரியாதை, இழந்த பணம், இழந்த தன்னம்பிக்கை, இழந்த உறவுகள் அத்தனையும் திரும்ப, உயிரிழப்புகளை தவிர அத்தனையும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. படிப்படியா நல்லா இருக்கும். முகத்துல சந்தோஷம் வரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கிணங்க அத்தனையும் உங்களுடைய முகத்திலேயே தெரிவதற்கிணங்க எந்தெந்த விஷயத்துல டிஸ்டர்ப் ஆனீங்களோ, எந்தெந்த விஷயத்துல மன அழுத்தம் இருந்ததோ அதிலிருந்து அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கின்ற, வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய, உலகத்தை ஜெயிக்கக்கூடிய, ஊரை ஜெயிக்கக்கூடிய, உள்ளங்களை ஜெயிக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு. மிக பிரமாதமான நல்ல வாரங்க. மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 3, 4, 5 என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல தான் ஆரம்பிக்குது. ஆனால் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் தான் சந்திரனுடைய செயல்பாடுகளில் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தின் நடுமத்தி பகுதியிலே செவ்வாய் 5ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார். ஆனால் ஒன்று, இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு மே மாதம் 14ஆம் தேதி மாறுவார். அது ஒன்று. உண்மையிலேயே 3ஆம் இடத்தை விட குருவுக்கு 4ஆம் இடம் ஓரளவுக்கு நல்ல இடம். அதாவது தன்னுடைய 10ஆம் வீட்டை தானே பார்க்கிறது என்பதால் இப்போது பட்டுக்கொண்டிருக்கின்ற வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மாசத்துல விலகுங்க. இளைய பருவத்தினருக்கு இப்போது ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த ஜென்மச்சனி காசுனா என்ன, உறவுனா என்ன, நட்புனா என்ன, உலகத்தை எப்படி சமாளிக்கிறது, எல்லாரும் எப்படி நல்லவனா கெட்டவனான்ற சில அடையாளங்களை கண்டிப்பாக 90% மீனராசிக்கார இளையவர்களுக்கு கொடுத்து தாங்க தீரும். ஆனாலும் மறுபடியும் சொல்றேன், மீனராசிக்காரர்கள் இயல்பாகவே எதையும் நல்ல விதமாக நேர்மையாக சமாளிக்கக்கூடியவர்கள். ஒரு நல்லவனா நேர்மையா இருக்கிறவனுக்கு சோதனைகள் வந்தாலும் சின்னதா எறும்பு கடிச்ச மாதிரி தாங்க இருக்கும். அது டக்குன்னு அப்படியே அதை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே சனி உங்களுடைய வீட்டில் உட்கார்ந்தாலும் இது குருவின் வீடுனால பெரிய தொல்லைகளை கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. அதை படிச்சு இதை படிச்சு அதை பார்த்து கொஞ்சம் மனசுல எல்லாம் கலக்கத்தை வச்சுக்க வேண்டாம். இன்னும் ஒண்ணு, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். நல்லா இருக்கிறது நேரத்தில் அப்படியே அது கஷ்டப்படுற மாதிரி மாறுறதும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நல்லா இருக்கிறதும், அப் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களுடன் கூடியது தான் வாழ்க்கை. இருந்தாலும் இப்போது ராசி புனிதத்தை அடைந்திருப்பதால், ராசிநாதன் சுபத்துவமாக இருப்பதால், சந்திராஷ்டமம் எதுவும் இந்த வாரம் இல்லாமல் இருப்பதால் எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்துல தான் ஏதாவது ஒரு மனக்கவலைகள் யாருக்காவது மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு வரும். அது கூட பிள்ளைங்க அதை பண்ணுதோ இதை பண்ணுதோ, வம்பளுத்துட்டு வந்துடுமோ, அதை பண்ணிடுமோ இதை பண்ணிடுமோன்ற ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். அதையும் ஈஸியாக தான் சமாளிப்பீங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சிலருக்கு தந்தை பற்றிய விஷயங்கள் ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம். அதை தவிர வேறு எந்த விதத்திலும் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு சாதாரண வாரமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.